செய்த தேவனுக்கு ஆண்டவரே, சினந்தெழும் மக்களிடமிருந்து என்னை விடுவிப்பவர் நீரே. என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்துவீர். என்னை கொடுமைப்படுத்துவோரிடமிருந்து நீர் என்னை காத்திடுவீர். திருப்பாடல்கள் 17 இறைவசனங்கள் 48 மற்றும் 49. பிரியமானவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் உலகம் முழுவதும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் நோய் தொற்றினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் ஆண்டவருக்குள் இளைப்பாறுதல் அடைந்திருக்கின்ற சேலம் ஜோஸ்பின் ஆசிரியை அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2020 ஆண்டின் 4வது மாதத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். ஏப்ரல் மாதம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தேர்வுகளை எதிர்கொள்ளுகிற மாதம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மைய நிகழ்வாய் இருக்கிற பாடுகளின் வாரத்தை கொண்டாடுகின்ற மாதம். இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற பாடுகளின் வாரத்திற்கு உட்பட்ட குருத்து ஞாயிறு, பெரிய வியாழன், இறுதி ராவுணவு, நற்கருணை ஏற்படுத்திய திருநிகழ்வு, இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் புனித வெள்ளி, வெற்றி வீரராய் அவர் உயிரோடு எழுந்தருளிய பாஸ்கா பெருவிழா ஆகியவைகளை உள்ளடக்கிய மாதம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது புதிய மாதத்திற்காக. இந்த மாதம் முழுவதும் கடவுள் நமக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக, அவர் செய்ய போகிற மாபெரும் அரும் அடையாளத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதமடைந்துள்ள உம் மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவிசாய்த்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார்.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய மற்றும் 24 முதல் 25, 28. அந்நாட்களில் நேபுகாத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மோசாக்கு, ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ் விளந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீசூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்றும் உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நேபுகாத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவரது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாய் தீ சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தம் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நேபுகாத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நேபுகாத்நேசர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழ் பாடுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வங்களையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளைகளையும் பொருள்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துதற்குரியது. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகும் ஆட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழ் பாடவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர்
பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 31 42 முடிய. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்ட இந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையரை போல் செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரு தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் தந்தையிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தின் புதன்கிழமையில் இன்று நாம் பயணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கின்ற செய்திகள், பல்வேறு ஊடகங்கள் வழியாய் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற தரவுகள் நம்மை பெரும் அச்சத்திற்கும் பயத்திற்கும் உள்ளாக்குகிறது. குறிப்பாக இந்த நாட்களில் கொரோனா தொற்று நோய், அது ஏற்படுத்துகின்ற மரணங்கள் விளைவிக்கின்ற வலி ஏற்படுத்துகின்ற அழுகை நிமித்தமாய் எழுகின்ற அல்லல்கள் எல்லாம் நமக்கு பெரும் வருத்தத்தை தருகிறது. ஏன் இந்த சோதனை? ஏன் இத்தகைய நிலை? நாம் செய்த தவறு என்ன? யார் செய்த குற்றம் என்றெல்லாம் நாம் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
ஒருவேளை இந்த சம்பவம் நம்மை புடமிடுகின்ற நிகழ்வாய் நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை கடவுள் நம்மை எல்லாம் மீண்டும் அவர் பக்கம் அழைப்பதற்காக அவர் கொடுக்கின்ற வாய்ப்பாக நாம் பார்ப்போம். நிச்சயம் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை கடவுள் ஏற்படுத்துவார். அதே வேளையில் அரசுகள் எடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு நாமும் ஒத்துழைப்பு நல்குவோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தியை நாம் தியானிக்க முன் வருவோம். இன்றைய முதல் வாசகம் தானியேலில் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ என்கின்ற மூவரும் உண்மையான கடவுளாகிய இஸ்ரேலின் கடவுளை வழிபட்டதற்காகவும் நெபுகுத்நேசர் என்று சொல்லப்படுகின்ற அரசன் ஏற்படுத்திய தெய்வத்தை அவர்கள் வழிபட மறுத்தார்கள். இதன் நிமித்தமாய் அவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுகிறார்கள். எரிகின்ற தீச்சுவாலையில் அவர்கள் எரியப்படுகின்றார்கள். ஆனால் அங்கு அவர்கள் மூவருமாய் சேர்ந்து தங்கள் கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். அவரும் தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களை மீட்டருளினார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் உண்மையான கடவுள். நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் காக்கிற கடவுள். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒருவரை கூட அவர் புறம் தள்ளுவதில்லை. அவர்களுடைய மன்றாட்டை அவர் புறக்கணிப்பதில்லை என்பதை அழுத்தமாய் சொல்லுகின்ற பகுதியாகவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ மூவருமே தங்கள் கடவுள்தான் உண்மையான கடவுள். அந்த கடவுள் காக்கிற கடவுள். அவர் எல்லா தீங்கிலிருந்தும், நெருக்கடியிலிருந்தும், அவசர நிலையிலிருந்தும், தீயினுடைய காயத்திலிருந்தும், மரணத்தினுடைய பிடியிலிருந்தும் காக்கின்ற கடவுள் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. எனவே தங்களுடைய துன்ப வேளையிலும், தங்களுடைய நெருக்கடியான சூழலிலும், மரணிக்கும் பொழுதினிலும் அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். கடவுள் அவர்களை மீட்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழுத்தமாய் தருகிற செய்தி, இந்த நாட்களில் நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கடவுள் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற கடவுள். எனவே அந்த கடவுளை நோக்கி நாம் நகர்ந்து வர அழைக்கப்படுகின்றோம். இந்த நிலையை முற்றிலுமாய் மாற்றுகிற கடவுள். எனவே இந்த நிலையை மாற்றும்படி கடவுளிடம் நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம். இந்த கடவுளை நாம் இறுக பிடித்து கொள்ள, ஆண்டவர் இந்த சூழலை மாற்றும், இந்த நிலையை மாற்றும், நாங்கள் இப்படியாய் மடிந்து போகிறோம், இந்த பிரபஞ்சம் அழுக்கடைகிறது, இந்த பிரபஞ்சம் மரணங்களால் மூடப்படுகிறது, இந்த பிரபஞ்சம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த உலகை காணாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம் எங்களுக்குள் ஏற்படுகிறது. எனவே இந்த நிலையை மாற்றி எங்களுக்கு உதவும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் குடும்பமாய் ஜெபிக்க, குடும்பங்களில் ஜெபிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற காலமாய் இதை நாம் பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்ட பகுதி, யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு வார்த்தை போராட்டம் அல்லது ஒரு உரையாடல் போராட்டம் நிகழ்வதை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். கடந்த 2-3 தினங்களாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதிகளை நாம் தியானிப்போமே என்று சொன்னால், இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும், இயேசுவுக்கும் மறைநூல் அறிஞருக்கும், இயேசுவுக்கும் தலைமை குருக்களுக்கும், இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையே தர்க்கம் நடைபெறுவதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21 to 30 முடிய உள்ள பகுதிகளில்
இயேசு பரிசேயர்களை நோக்கி இப்படியாய் சொல்லுகின்றார். நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று யூதர்களிடம் இயேசு சொல்லுகின்றார். யூதர்கள் இயேசு என்ன சொல்லுகின்றார் அல்லது என்ன சொல்ல வருகிறார் அல்லது அவர் சொல்லுகின்ற செய்தியினுடைய உண்மையான அர்த்தம் எது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதற்கான ஆர்வமும் அவர்களிடம் இல்லை. உடனடியாக அவர்கள் சொல்லுகின்றார், ஒருவேளை அவர் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ, இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பதை கூட அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் அவர்கள் இன்றைய நாளிலும் சொல்லுகின்றார்கள். நாங்கள் யாருக்கும் அடிமைகளாய் இருந்ததில்லை. இயேசு சொல்லுகின்றார், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகின்றார். இயேசு உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று யூதர்களிடம் சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக அவர்கள் இயேசுவிடம் தர்க்கத்தில் ஈடுபடுகிறார்கள். இயேசுவோடு அவர்கள் சண்டையிட முற்படுகின்றார்கள். இயேசுவோடு ஒரு வார்த்தை போரினை ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். பாருங்கள், அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிவரவினர் ஆயிற்றே என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய இந்த யூதர்களுடைய வரலாற்றை முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். உலகில் ஓர் இனம் அடிமையாய் இருந்தது, அதிலும் ஒரு இனம் பல நூறு ஆண்டுகள் அடிமையாய் இருந்தது என்று சொன்னால் அது இந்த யூதர்களாகத்தான் இருப்பார்கள், அல்லது இஸ்ரேல் மக்களாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் ஏற்கனவே 430 ஆண்டுகள், 1, 2, 3, 25, 50 அல்ல, 430 ஆண்டுகள் இவர்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை உடைமையாக்கிக் கொள்வதற்கு முன்பு அவர்கள் அசிரியர்களுக்கு அடிமைகளாயிருந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாயிருந்தார்கள். ஆனால் சொல்லுகின்றார்கள், நாங்கள் யாருக்கும் அடிமைகளாய் இருந்ததில்லை. அன்புக்குரியவர்களே, எவர் ஒருவர் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரோ, எவர் ஒருவர் உண்மையின் சார்பாய் நிற்காமல் இருக்கின்றாரோ அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். அவர்கள் உண்மையை வெறுக்கின்றவர்கள், உண்மைக்கு முரணாக பேசுகின்றவர்கள், உண்மையான கடவுளை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்று முதல் வாசகத்தில் நெபுகுத்நேசர், அவர் சார்ந்திருந்த மக்கள் அல்லது அவர் ஏற்படுத்திய தெய்வத்தை வழிபட்டவர்கள் உண்மைக்கு எதிராக நின்றார்கள். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கண்ட சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ மூவருமே கடவுள் சார்பாக இருந்தார்கள், உண்மையின் பக்கம் நின்றார்கள். எனவே உண்மை அவர்களை விடுவித்தது, கடவுள் அவர்களை விடுவித்தார். இந்த இயேசுதான் உண்மை, இந்த இயேசுதான் நமக்கு விடுதலை அளிக்கப் போகின்றவர், அளிக்கின்றவர். எனவே இந்த உண்மையான இயேசுவை நாம் சார்ந்து நிற்போம். இந்த இயேசுவின் பக்கம் நம்முடைய இதயத்தை திருப்புவோம். ஒருவேளை இயேசுவை விட்டு நாம் அகன்றிருந்தால், குடும்பமாய், தனிநபராய், குழுவாய், சமூகமாய் நாம் ஒதுங்கி சென்றிருப்போமே என்று சொன்னால், என்று நாம் மீண்டும் திரும்பி வர கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம்.
காணிக்கை உமக்களிக்க தேவ கல்வாரி பூக்களை எம் கரங்களில் ஏந்தி வந்தோ. கல்மலையில் கரம் பிடித்து உன்னை இன்று கசிந்தொழுகி பலியில் ரசமா எம்மை தருகின்றோம். இப்பழிப்பொருட்களை பெற்றுக்கொள்வீராக. உமது பெயரின் மாண்டேன். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களில் உலகிலும் கொகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் இப்பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எங்கள் தாய் மரியே, நன்றி சொல்லுவோம் உமக்கு என்றும் நாங்களே. இயேசுவின் கேட்க செய்தார்.
நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதிஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதிஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதிஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது.
அன்புக்கினியவர்களே, ஆண்டவரின் பரிசுத்தமான பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவருடைய தெய்வீகத்தை, பரிசுத்தத்தை அனுபவிக்கிற தருணம் இது. இந்த நாளை கடவுள் நாம் காணும்படி செய்திருக்கிறார். அவரோடு இந்த நேரத்தை செலவு செய்திருக்கிறார். இயேசு மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம், அவர் மலை மீது ஏறி அமர திருவாய் மலர்ந்து போதித்தது என்று வாசிக்கிறோம். இயேசு மலை மீது ஏறி அமர இயேசுவின் பொன்மொழிகளை கேட்க வந்தவர்கள் எல்லாம் அவரை சுற்றி அமர்ந்து கொண்டு இயேசு சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசுவினுடைய சிறுவயது சம்பவங்களை பதிவு செய்கின்ற லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவின் 12 வயதில் தம் பெற்றோரோடு எருசலேம் சென்ற பொழுது திருவிழாவின் இறுதி நாளில் அவர் எருசலேம் ஆலயத்தில் தங்கிவிட்டதாகவும், அன்னை மரியாளும் யோசேப்பும் அவரை தேடி வருகின்ற பொழுது அவர் பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள், மூப்பர்கள், மேதாவிகளுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதும் சொல்லுகின்றார். மார்த்தா, மரியா, லாசர் இல்லத்திற்கு இயேசு சென்ற பொழுது மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். பரிசேயர் சிமியோன் இல்லத்திற்கு விருந்திற்கு சென்றிருந்த இயேசுவின் வருகையை குறித்து அறிந்த